கண்கள் இரண்டும் அவன் கழல் கண்டு களிப்பன ஆகாதே. காரிகையார்கள் தம் வாழ்வில் என் வாழ்வு கடைப்படுமாகாதே. மண்களில் வந்து பிறந்திடுமாறு மறந்திடுமாகாதே. மாலறியா மலர் பாதம் இரண்டும் வணங்குதுமாகாதே. பண்களில் கூர்த்தரு பாடலுடாடல் பயின்றிடுமாகாதே. பாடின நாடுடையான் படையாட்சிகள் பாடுதுமாகாதே. வெண்களி கூர்வதோர் வேதகம் வந்து வெளிப்படுமாகாதே. மேன்வளை வீசிய காலவன் வந்து வெளிப்படுமாயிடிலே. மீன்வளை வீசிய காணவன் வந்து வெளிப்படுமாயிடிலே. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலேயே இந்த பாடல்ல வந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்கறது பாண்டிய நாடுதான். திருநெல்வேலி மாவட்டத்துல உள்ள பாபநாசம் சிவன் கோவில்ல திருவிழா நடந்து கொண்டு வருகிறது. அதில் 4வது நாள் விழாவாக ரொம்ப அற்புதமாக பாபநாசம் உலகம்மை உடனமர் பாபநாசநாதர் திருக்கோவிலில் பிள்ளையன் கட்டளை அவங்களோட சார்பாக சிவந்தியப்பர் சமய வகுப்பு மாணவ மாணவிகள் ரொம்ப அற்புதமாக இந்த நிகழ்ச்சி பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவளித்த விக்ரமசிங்கபுரம் அந்த ஊர் மக்கள், பொதுமக்கள், அப்புறம் மங்கையர்க்கரசி மாதர் மன்றத்தினர் இவங்கெல்லாம் தான் இதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்புறம் இவர்களுக்கெல்லாம் பயிற்சி அளித்த அம்மா திருவாவடுதுறை ஆதீன சமயப்பரப்புன்னு சித்தாந்த செம்மல் சிவத்திருமதி கோமதி திருநாவுக்கரசு அம்மையார் ரொம்ப திறம்பட இவங்களுக்கெல்லாம் நல்ல பயிற்சி அளித்திருக்காங்க. அப்புறம் இந்த பணியை சிறமேற்கொண்டு அவ்வளவு சிறப்பாக செய்த சிவத்திரு பாலசுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கும் அவர்களுடைய துணைவியார் மகேஸ்வரி பாலசுப்பிரமணியன் அவர்களுக்கும் நன்றி, உங்கள் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, நம்ம எது பார்க்கவிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப அற்புதமாக எப்போ தேவாரம் திருவாசகம் அந்த மாதிரி 12 திருமுறை நிகழ்வு தான் செய்வாங்க. இந்த முறை ரொம்ப சிறப்பாக பரதம், நாடகம் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இதுல முதலாக நாம் பார்க்கவிருப்பது பரதம் மூஷிக வாகன அப்படிங்கிற பாடலுக்கு ரொம்ப சிறப்பாக ஆடியிருக்காங்க. அடுத்து ஒரு சிவன் பாடல், அடுத்தது கொண்டை முடி அலங்கரித்து இருக்கு இல்லைங்களா அந்த பாடல், அடுத்தது ஒரு அண்ணாமலையார் பாடல். இந்த பாடலுக்கெல்லாம் பனசங்கரி, மகாலட்சுமி, அதுக்கப்புறம் மகாலட்சுமி நாட்டியம் அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க ரொம்ப சிறப்பாக. இந்த நாட்டியம் நிறைய குழந்தைங்க ஆடியிருக்காங்க, ஒரு 5-6 குழந்தைங்க. அவங்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் ரொம்ப சிறப்பாக ஒரு 3 குழந்தைகள் இறைவன்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசன் கேட்டது. இது நடந்த நிகழ்வு. அரசன்னா யாரு, அவர் எந்த திசையில இருக்காரு, அவர் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத ரொம்ப அழகா நடித்து காமிச்சிருக்காங்க. அடுத்தது திருக்கோழக்கா, அந்த கோழக்காவோட வரலாறை அற்புதமாக ஒரு குழந்தை பேசியிருக்காங்க. அடுத்தது இன்னொரு குழந்தை தேவாரம்னா என்ன, இதெல்லாம் தேவாரம், தேவாரம் எழுதினது யாரு, எந்தெந்த திருமுறை யார் எழுதினது, அதை எப்படி தொகுத்தாங்க அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க. அடுத்து தேவாரம் இடரினும் தொடரிடும் பாடல். அதுக்கப்புறம் சொற்றுணை வேதியன் பாடியிருக்காங்க, நமச்சிவாய் திருப்பதிகம். அப்புறம் திருவாசகத்திலிருந்து பிட்டு நேர்பட, அப்புறம் திருப்பாவை திருவம்பாவையிலிருந்து 3 பாடல்கள் ரொம்ப அற்புதமாக 4 குழந்தைகள் பாடியிருக்காங்க. அடுத்தது வெண்தாமரை கஞ்சி சகலகலாவல்லி மாலை. அடுத்தது கௌரேஷ், அந்த பையனை நம்ம அடிக்கடி பார்த்திருக்கோம். ரொம்ப அற்புதமாக பாடக்கூடிய பையன். நிறைய பாடல் அந்த குழந்தை மனப்பாடமா பண்ணியிருக்காங்க. அவங்க சிவவாக்கிய சித்தரோட ஓடி ஓடி உட்கலந்து பாடலும், அப்புறம் அதல சிலேடனாரோட அது நமக்கு முழுமையா அந்த பதிவு கிடைக்கல. அடுத்தது இருவினை அஞ்ச அப்படிங்கிற திருப்புகள் ஒரு குழந்தை பாடியிருக்காங்க. அடுத்தது நிறைவாக ஒரு சின்ன குழந்தை வாழ்த்தும், அப்புறம் திருவாவடுதுறை குரு மரபு வாழ்த்து இருக்கு இல்லைங்களா, அந்த வாழ்த்தும் சொல்லியிருக்காங்க. இவ்வளவு சிறப்பாக, அதாவது பரதநாட்டியத்திலிருந்து இந்த வாழ்த்தோட இந்த பகுதியை நாம் பார்க்கவிருக்கிறோம். அனைவரும் இந்த பகுதியை பார்க்கும் அனைவரும் தயவு செய்து இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வாழ்த்து தெரிவிங்க. இவ்வளவு சிறப்பாக உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்துல குழந்தைங்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு பயமா இருக்கு.
ஆனா வந்து இப்படியும் வந்து நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க எவ்வளவு உற்சாகமாக ஒவ்வொரு குழந்தையும் எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. இது மாதிரி வந்து ஒவ்வொரு ஊரிலும் இது மாதிரி நிறைய குழந்தைங்களை தேர்ந்தெடுத்து நம்ம வந்து சொல்லிக் கொடுத்தோம்னா நிச்சயமா நம்ம எதிர்காலம் குழந்தைங்களோட எதிர்காலம் மிகச்சிறப்பாக அமையும் அப்படிங்கிறதுல ஐயம் இல்லை. எல்லா ஊர்லயும் இப்ப நிறைய அந்த குழந்தைங்கள்லாம் இப்ப பாட்டு கத்துக்கிட்டு இருக்காங்க. உங்க வீட்ல இதை கேட்கும் உங்க வீட்ல யாரும் கத்துக்கலைன்னா நீங்க தயவு செய்து உங்களுக்கு தெரிந்ததை சொல்லிக் கொடுங்க. இல்ல அருகில் யாராவது தெரிந்தவங்க இருந்தா அனுப்பிச்சு கத்துக்க சொல்லுங்க. நிச்சயமாக குழந்தையை பற்றிய பயம் நமக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையும் வராது. அந்த திருமுறையை அவர்களை காப்பாற்றும். என்ற முறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி சொர்ணலதா. அம்மாவிற்கு வந்து எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு சிறப்பாக அம்மாவும் ஐயா திருநாவுக்கரசு ஐயாவும் வந்து பாருங்க பக்கத்திலேயே நின்றுட்டு இருக்காங்க மேடையில. ரொம்ப சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை வந்து பண்ணியிருக்காங்க. உங்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அந்த ஊர் மக்கள் அனைவருக்கும் இறையின் அருள் பரிபூரணமாக கிடைக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். என்ற முறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி சொர்ணலதா. திருச்சிற்றம்பலம்.
நன்றி நன்றி. எம் மகாலட்சுமி, எம் மனசங்கரி. அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து, கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து, அஞ்சுக மொழி உமையாள் வீற்றிருந்தாள் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே, 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 மதுரையிலே. அந்த அழகிய மாநகர் மதுரையிலே, 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 மதுரையிலே. நன்றி எம் மகாலட்சுமி.
பேச்சுக்கார் மன்னன் வருகிறார். வாழ்க 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 மக்கள் வளர்ந்த நாடு. சபையை துவங்குகிறேன். அமைச்சரே, என் மனதில் உள்ள கேள்விகளுக்கு விடையை தெரிவிக்க ஆஸ்தான புலவரிடம் 3 கேள்விகள் கேட்டிருந்தேனே, அவர் சபைக்கு வந்துள்ளாரா? மன்னா, ஆஸ்தான புலவர் சபைக்கு வரவில்லை. என் வினாவுக்கு விடை தேடிக் கொண்டிருக்கிறாரா அல்லது என்னை அவமதிக்கிறாரா? இல்லை வேண்டா, புலவர் வயதில் முதியவர், அவரது உடல்நலக் குறைவாக இருக்கலாம். சரியானால் சொல்லி அனுப்பியிருக்கலாமே. சொல்லி அனுப்பவில்லை மன்னா. சரி, புலவரின் செயலுக்கு தாங்கள் கூறும் முடிவு கூறும் முன் புலவரின் பேத்தி என்று ஓர் சிறுமி உங்களை காண அவர் சார்பில் வாயிலில் காத்து கொண்டிருக்கிறார். புலவரின் பேத்தி அதுவும் சிறுமி என்ன காண வந்திருக்கிறாரா? சரி, அவளை வர சொல்லுங்கள். வணக்கம் அண்ணா. வளர்ந்த நாடு உயர்கோள் செங்கோல் வாழட்டு மக்கள் செழிக்கட்டும் நாடு. புலவரின் பேத்தி பொன்னி என்பது எனது பெயர். வணக்கம். புலவரின் பேத்தி பேச்சிலே அழகின் கூறும் பஞ்சம் இல்லை. புலவர் பேத்தி பேசுவது அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இல்லை, அதிசயமாக இருக்கிறது. ஏன் வந்தாய்? தாத்தாவிடம் 3 கேள்விகள் கேட்டீர்களாம். அதுக்கு பதிலுக்குள்ளதான் வந்துள்ளேன். தாத்தாவிடம் நான் கேட்டது பெரும் பிரச்சனை. அது அவருக்கே பதில் தெரியாமல் நின்றார். நீ எப்படி கூறுவாய்? மன்னா, இது பெரும் பிரச்சனை கிடையாது மன்னா. தாத்தா வர வேண்டிய அவசியமும் இல்லை. சிறு பிரச்சனை நானே முடித்து விடுவேன். என்னை ஆழ்த்துகிறாய் மன்னா. ஒரு முதல் கேள்வியை கேளுங்கள். இறைவன் எங்கே இருக்கிறான்? இதுதான் என் முதல் கேள்வி. மன்னா, இது என்ன இருக்கிறது? இதில் பால் இருக்கிறது. பாலிலிருந்து என்னதான் கிடைக்கும்? பாலிலிருந்து தயிர், மோர், வெண்ணெய், நெய் அனைத்தும் கிடைக்கும். இதெல்லாம் பாலுக்குள்ள எங்கே இருக்கிறது? அது எப்படி கூற முடியும்? அதெல்லாம் அதற்குள்ளே அடங்கி இருக்கிறது. அப்படி இல்லை மன்னா. பால், தயிர், மோர், வெண்ணெய் அனைத்தும் தனித்தனியாக சுற்றி காட்டுங்கள் பார்ப்போம். அது எப்படி கூற முடியும்? அதெல்லாம் அதற்குள்ளே இருக்கிறது. அப்படிதான் மன்னா. கடவுள் எந்த இடத்திலும் அடங்கி இருக்கிறார். மன்னா மன்னா, ஒரு 2வது கேள்வியை கேளுங்கள். இறைவன் எந்த திசையை நோக்கி கொண்டிருக்கிறான்? அதுதான் என் 2வது கேள்வி. மன்னா, இது என்ன? தூங்கா விளக்கு. இது சுடர்விட்டுக் கொண்டிருப்பது என்ன? அணையா தீபம். தீபம் எந்த திசையை நோக்கி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது? தீபம் அனைத்து திசைகளையும் நோக்கி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அதே போல்தான் மன்னா, கடவுள் எல்லா திசைகளையும் நோக்கி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். இதை போய் தாத்தாவிடம் கடவுள் எந்த திசை நோக்கி இருக்கிறான் என்று கேட்டால் எப்படி மன்னா பதில் கூறுவது? இறைவா, இது என்ன திருவிளையாடல்? மன்னா, உங்கள் 3வது கேள்வியை கேளுங்கள். இல்லை தாயே, நான் கேட்க மாட்டேன். மன்னா, நீங்க கேட்க கேள்விக்கு நான் பதில் சொன்னாதான் எனக்கு உறக்கம் வரும். ஆமா, உண்மைதான். 3வது கேள்விக்கு பதில் தெரிந்தால் நான் தூங்கிக் கொண்டிருக்கும் என் உள்ளத்திற்கு விழிப்பு வரும். இறைவன் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறான்? அதுதான் என் 3வது கேள்வி. இதற்கு நான் சரியான விடை கூற வேண்டும் என்றால் சில நிமிடங்கள் தாங்கள் ஒரு சாதாரண மனுஷனாகவும் நான் இந்த நாட்டை ராணியாக இருக்க வேண்டும் அண்ணா. இதுக்கு சம்மதமா? இதோ காத்திருக்கிறது அரியாசலம். குலமகளே, குலவிருந்து என் குறையை தீர்த்து விடுத்தாயே. வணக்கம். யாருங்க இவர்? சிறைச்சாலை அடைங்க. இந்த அமைச்சர் நாடு கடத்துங்க. இங்குள்ள அத்தனை பேருக்கு மண்ண ஆவணம் எதுவும் கொண்டு போடுங்க. தாயே, இப்பொழுது புரிகிறதா கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று? குடிமகனாகவும் என்னை ராணியாகவும் ஒரு ஆட்சி படுத்திக் கொண்டிருக்கிறார். இறைவன் எங்கொண்டிருக்கிறான்? எல்லா இடங்களிலும் இருக்கிறான் என்பதை அறியாமல் சிறுபிள்ளைத்தனமாக கேள்விகளை கேட்டுவிட்டேனே. அதற்கு குழந்தை வடிவிலே வந்து என் குறையை தீர்த்து விட்டாய் தாயே. என் அறிவு கண்ணை திறந்து விட்டாய். இந்த நாடகத்தில் இருந்து என்ன தெரிகிறது அல்லவா? இறைவன் நமக்குள்ளே நம் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் இயங்கிக் கொண்டே இருக்கிறார். நன்றி. ஞானசம்பந்தனுக்கு குலத்தவர் முன் பாடல் ஈந்தவனை கோல காவினை கண்டு கொண்டேனே, தாளம் ஈந்தவனை கோல காவினை கண்டு கொண்டேனே அப்படின்னு பாடி அந்த நிகழ்வை வந்து இந்த பாட்டுல பதிவு செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த கோயிலில் உள்ள தனி சிறப்புகள் பத்தி பார்ப்போம்.
இந்த கோயில்ல தனி சிறப்பு என்னன்னா, இங்க உள்ள அம்பாள் சன்னதி வாசல்ல நம்ம முருகரும் விநாயகரும் துவாரபாலகரா இருக்கிறது இந்த கோயிலோட தனி சிறப்பாகும். இந்த கோயிலில் உள்ள சிவபெருமானை நோக்கி தவம் பெற்ற பயனாக மகாவிஷ்ணு மகாலட்சுமியை திருமணம் செய்து கொண்டார். திருமகள் திருமண கோலம் கண்டதுனால இந்த கோவிலுக்கு திருக்கோலக்கா அப்படின்னு பெயர் பெற்றது. அதுக்கப்புறம் இந்த கோயிலில் உள்ள இன்னொரு சிறப்பு என்னன்னா, நமக்கு திக்குவாய், அதுக்கப்புறம் சின்ன குழந்தைங்கலாம் 3 வயசு ஆனதுக்கு அப்புறமும் பேசாம இருப்பாங்க, அவங்களுக்கு பேச்சு வராது. அந்த குழந்தைகளை இந்த கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து இந்த கோவிலில் உள்ள அம்பாளுக்கு தேன் வாங்கி அதை அபிஷேகம் செஞ்சு அந்த தேனை அந்த குழந்தைகளோட பேச்சு வராத குழந்தைகளோட நாக்குல தேய்ச்சி வந்தோம்னா நம்ம அந்த குழந்தைகளுக்கு பேச்சு வரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த கோயிலுக்கு அந்த குழந்தைகளை அழைத்து வந்து சிவபெருமானுக்கு அங்குள்ள சிவபெருமானான திருத்தாலமுடையார் தாளபுரீஸ்வரருக்கு நம்ம அஷ்டோத்திரமும் அங்குள்ள ஓசை கொடுத்த நாயகிக்கு வாக்குவாதினி அர்ச்சனையும் செஞ்சா நமக்கு அந்த குழந்தைகளுக்கு பேச்சு வரும். இந்த மேடையில எனக்கு பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். 4, 5, 6ஆம் திருமுறைகள் திருநாவுக்கரசரும் 7ஆம் திருமுறை சுந்தரரால் அருளி செய்யப்பட்டுள்ளது. இந்த 7 திருமுறைகளை தேவாரம் என்பார்கள். தேவார பாடல்கள் இசையோடும் பண்ணோடும் பாடப்படுபவை. தேவாரம் கிடைத்த வரலாறு. தில்லை கோயிலில் பல ஆண்டு காலமாக தேவார ஏடுகள் பூட்டியே வைக்கப்பட்டுள்ளது. அவற்றில் ஒரு சில பாடல்களை அந்த கால மக்கள் அறிந்து தில்லை கோயிலில் பாடி வந்தனர். இப்பாடல்களை கேட்ட ராஜராஜ சோழன் சிவனடியார்கள் ஓடிவரும் இப்பாடல்களை கேட்டு மனம் மிக மகிழ்ந்து மூவர் அருளிய இத்தேவார பாடல்கள் கிடைத்தால் தில்லை கோயிலில் ஓதி இறைவனை முறைப்படி வழிபடலாமே. அந்தேவார பாடல்களை எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. அந்நிலையில் திருநாரையூரில் சைவகுலத்தில் பிறந்து பொல்லா பிள்ளையாரின் அருளை பெற்ற நம்பியாண்டார் நம்பியிடம் திருமுறைகளை பெற்று தரும்படி கேட்க அவர் பிள்ளையாரிடம் வேண்டினார். பிள்ளையார் திருமுறைகள் தில்லை கோயிலில் ஒரு அறையில் பூட்டி வைக்கப்பட்டுள்ளது என உணர்த்தினார். நம்பியாண்டார் நம்பி அப்படி கிடைத்த தேவாரங்களை 7 திருமுறைகளாக தொகுத்தார். 8ஆம் திருமுறை திருவாசகம் மாணிகவாசகர் சொல்ல இறைவன் எழுதியது. இது 51 பதிகங்கள் 658 பாடல்களை கொண்டது. 9ஆம் திருமுறை திருவிசைப்பா திருப்பல்லாண்டு. திருவிசைப்பா திருமாளிகை தேவர் அருளியது, 9 பேர் அருளியது. திருப்பல்லாண்டு சேந்தனார் அருளியது. 10ஆம் திருமுறை திருமூலர் அருளிய திருமந்திரம் 3000 பாடல்களை உடையது. 11ஆம் திருமுறை 12 பேர் பாடியது. 12ஆம் திருமுறை சேக்கிரார் அருளியது. 63 நாயன்மார்கள் வரலாறு. தேவாரம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி கொய்ப்பது வேதம் 4லும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. திருவாசகம் பூசுவதும் வெண்ணீரு பூண்பதுவும் பொங்கரவும் பேசுவதும் திருவாயார் மறைபோதும் காணேடி பூசுவதும் பேசுவதும் பூண்பதுவும் கொண்டென்னை ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாலரோ. திருவிசைப்பா இடர்கெடுத்து என்னை ஆண்டு கொண்டு என்னுள் இருள் பிளம்பு அறையெறிந்து எழுந்த சுடர்மணி விளக்கின் உள்ளொளி விளங்கும் தூய நல் ஜோதியில் ஜோதி அடல் விடைப்பாக அம்பலக்கூத்தா அயனோடு மாறி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உனகழல் தொழுதெழுவேன். கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே. இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமக்கில்லையில் அதுவோ உனதின் அருள் ஆவடு துரையரணே. வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் உனகலல் விடுவேனல்லேன். தாழிழந்தடம் புனல் தயங்கு சென்னி போழிழ மதி வைத்த புண்ணியனே. இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்
மரபினும் வழிபடல் மரவேனம்மான் புனல் விரினரும் கொன்றை போது அணிந்த கனலெறியானல் பொழுது கையவனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றனக்கில்லையே அதுவோ உனதின் அருளாவடு துரை அரணே தும்மலோடருந்துயர் தோன்றிடினும் அம்மலரடியலால் அரற்றாதென்னா கைமல்கு வரி சிலை கனை ஒன்றினால் மும்மதில் எரியழ முனிந்தவனே சிவாயவே விண்ணுற அடுக்கிய விலகு வெவ்வளல் உன்னிய புகழவை ஒன்றும் இல்லையா பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்கு அழுப்பது நமச்சிவாயவே நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே இருக்கற்பட்டு இருக்கினும் இருந்து யாரையும் விடுக்கி பிரான் என்று விரவோம் அல்லோம் அடுக்கன் கீழ் கிடைக்கினும் அருளினாம் முற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே வெந்த நீர் அருங்கலம் விழுதிகலாம் அருளனுக்கு அருங்கலம் அரண்மறையாரங்கம் திங்களுக்கு அருங்கலம் திகழும் நீள்முடி நங்களுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்களால் நலமிலன் நாள்தோறும் நல்குவான் நலன் குலமிகராகினும் குலத்திற்கேற்பதோர் நலமிக கொடுப்பது நமச்சிவாயவே நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே பித்து நேர் வரமன் சுமந்த பெருந்துரை பெரும் பித்தனே சட்டனே பரவந்தில்லாத சலக்கனே உனை சார்ந்திலேன் சித்தனே சிவலோகனே சிறுநாயினும் கரையாயவன் கட்டனே நெய்யும் அற்கொள்வாள் வந்து காட்டினாய் கால் குன்றிலே வந்து காட்டினாய் கால் குன்றிலே வணங்கினேன் கல்வி நீரை மாற்றி மனம் கெடுத்த பெருந்துரை விளங்கினேன் வினைகெட நீ இனிமேல் விளைவது அறிந்திலேன் விளங்குகின்ற நின் சேவடிகள் இரண்டும் வைப்பிடமின்றியே கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் காலு குன்றிலே வந்து காட்டினாய் காலு குன்றிலே பூணோனாதது அன்பு பூண்டு பொருந்தினால் ஒரு போற்றவும் நானோனாததோ நானமேதி நடுக்கடல் உலர்ந்தினான் பேணோனாத பெருந்துரை பெருந்தோணி பற்றி உகைத்தலும் காணோனா திரு கோலம் நீ வந்து காட்டினாய் காலு குன்றிலே பேசும்போது
காப்பு இதன் பெரும் செய்ய பொற்பாதம் பங்கேற்க நெஞ்ச தரத்து அழலால் என்னை இருந்தால் காலத்தில் அஞ்ச துவசம் என்றால் சென்னாவும் அகம் வெள்ளை கஞ்ச தவிசு ஒத்தியிருந்தால் சகலகல்லா வள்ளியே பண்ணும் வாதமும் கல்வியும் தீர்ந்து சொல் பவுனும் யா என்னும் பொழுது எழுதி ஏதை நல்கால் என்றாமனையும் விண்ணும் பூயும் புனலும் கடல் வெண்காலமும் அன்பர் கண்ணும் கருத்தில் விளைந்தால் சகலகல்லா வள்ளியே பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் என்பால் கூட்டும் வழி நீ கலைக்க நல்கால் குளம் கொண்டு தொண்டர் சென்னாவில் நின்று தீக்கும் கருணை கடலே சகலகலா வள்ளியே சொல்லி பணமும் அவதானமும் கல்வி சொல்ல கொள்ள நல்வித்தையும் அறிவை கொள்வார் நல்லாச செல்விக்கு கல்வி என்று ஒரு காலமும் செய்யாமல் ஆகும் கல்வி பெரும் செல்ல பேரே சகலகலா வள்ளியே சொற்கும் பொறுக்கும் முடியாம ஞானத்தின் தோற்றம் என்ன நிற்கிற என்னை நினைப்பவிழா இலங்கை புலக்கை நற்குங்கிரத்தின் பிடியோடு அரசனான நடைக்கற்கும் பதாம்பியத்தாயே சகலகல்லா வள்ளியே மண்கண்ட வெண்குடைக்கு ஈடாக மேற்பட்ட என் பன்னெண்டு அளவில் பணியை செய்வார் படைப்போர்களாக விண்கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனியும் விளம்பில் உள்போல் கண்கண்ட தெய்வம் முழுவோ சகலகல்லா வள்ளியே திருச்சிற்றம்பலம். அஞ்சலுத்தில் ஓரெழுத்து அறிந்து கூற வல்லினேன் அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்திலாடுமே இடது கண்கள் சந்திரன் வலது கண்கள் சூரியன் இடகை சங்கு சக்கரம் வலகை சூழமான்மடு எடுத்த பாதம் நீர்முடி எட்டிசைக்கும் அப்புறம் உடல் கலந்து நின்ற மாயம் யாவர் காண வல்லரே உருவுமல்ல வெளியுமல் பொன்றை மேவி நின்றதல்ல மருவுமல்ல காதமல் மற்றதல்ல அற்றதல்ல பெரியதல்ல சிறியதல் பேசுமாடுமல்ல அரியதால் நின்ற நேர் யாவர் காண வல்லரே மண்களங்க விழுந்த போது வைத்து வைத்தடுக்குவார் எண்களங்க விழுந்த போ பேணும் என்று பேணுவார் நம் கலங்க விழுந்த போர் நாரும் என்று போடுவார் என் கலங்கு நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே திருப்புகழ். இருவினையஞ்ச மலவகை மங்க இருவினி மங்க மயிலேறி இருவினையஞ்ச மலவகை மங்க இருவினி மங்க மயிலேறி இனவருளன்பு மொழிய கடந்து வினதகமுங்கள் அழிபாட கரிமுகனெம்பி முருகன் நண்பர் களிமலர் சிந்த அடியேனும் கருணை பொழிந்து முகமும் மலர்ந்து வடுகி நடங்கொள் அருகாரே திரிபுரமங்க மகனுடமங்க திகழகை கொண்ட விடையேறி சிவந்தங்கள் அருகுடை கொண்ட திகழ நடஞ்செய்தனையின அரசிடங்கள் மலுடையந்தை அமலன் மகிழ்ந்த குருநாதா அமலன் மகிழ்ந்த குருநாதா அருணை விளங்கு மகிழ்ந்துரமங்கு அமலின் அலங்கொள் பெருமாளே அமலின் அலங்கொள் பெருமாளே அமலின் அலங்கொள் பெருமாளே. திருச்சிற்றம்பலம். மலைவரம் சிறக்க மன்னன் கோன்முத அரசு செய்கை குழுவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் நோங்க நட்டகம் வேள்வி நல்க மெய்நிலோ சைவநிதி விளங்க உலகெல்லாம் கைலார் பரம்பரையில் சிவஞான போதனை காட்டும் வெண்ணெய் பயில்வாய் மெய்கண்டா சந்தனைக்கோள் மெய்ஞான பானுவாகி குயிலார் போலும் திருவாசல் வருவார் குருமுச்சிவாய தேவன் சைலாதி மரபு திருமரபு நீடுடி தலையமாது. நன்றி.